ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து இந்த தொத்து வியாதி வந்துடும்ல, அந்த மாதிரி பாட்டி ஒரு மாசமா நம்ம வீட்டில் இருக்காங்கட்டலாம். எனக்கும் இந்த சீரியல் பைத்தியம் பிடிச்சிச்சு. இந்த ஆனந்தி சீரியல் இருக்குதுல்ல, தாலி கட்டிட்டானா இல்லையா, தாலி கட்டிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லி. பசங்களுக்கு 2 days எக்ஸாமு. உன்னை பசங்க அவங்க பார்க்குறப்ப அவங்க பொம்மை பார்க்குறாங்க, நான் சீரியல் பார்க்குறேன். அதுக்காகவே என்ன பண்ணேன், நைட்டு தூங்கிட்டேன். மார்னிங் தூங்கி எழுந்ததுமே எல்லாம் தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன், நான் சன்நெஸ்ட் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆனந்தி சீரியல், அதுதான் சிங்கப்பெண்ணே சீரியல் பார்த்துட்டு அப்புறம் சமையல் செய்யறதுக்கு வர 7 மணி ஆகிப்போச்சு. பசங்க ஸ்கூல் கேரியர் செய்ய லேட் ஆகி போயின்னு இருக்கு. பெட்ரோமாஸ் லைக் மாதிரி என் பேசி வெளியே ரொம்ப வெளிச்சம் வர்றது காரணம் கரோட துண்டு வந்துருக்குது, யாரா வந்துக்குதுன்னு சொல்லி வந்தாங்களா, அதுதான் என்னுடைய சந்தோஷம். மொத்தத்தில் நான் கரோடு சாப்பிட மாட்டேன், அந்த குழம்பு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பசங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எக்கு வித் கத்திரிக்காய் கார குழம்பு, கோங்கூரை பச்சடி பண்ணிட்டு ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட் கொடுத்து விட்டேன். ஆக மொத்தம் இந்த சிங்கப்பெண்ணே சீரியலு கண்டினியூஸாக பார்க்குறவங்களும் அடிக்கடி பார்க்குறவங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்பு தாலி கட்டியிருப்பானா இல்லையா, ஒருவேளை டைரக்டர் எதுனா சேஞ்சஸ் பண்ணியிருப்பாரோ, தாலி கட்டின மாதிரி காமிச்சாங்கோ, கண்டினியூ ஆகும்.